we will finish the module 1 by today. Okay, little extension, we will go with the next class. Okay, mostly I am trying to finish it because module 2 is very important one. So okay, how many of them have calculator in your hand? Type it in chat box. If you have yes and type பண்ணுங்க, quick, make it fast. How many of them possess calculator in your hand? Okay, quick. ஆனா யாரெல்லாம் இல்லையோ அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்குள்ள வாங்க முடியும்னு. Because we need to start one calculator demo class. During the time you must have calculator in your hand, then only you can understand the thing what we are teaching from here. ஆனா யாருனாலாம் வாங்க டிலே ஆயிட்டு இருக்கு சொல்லு, no issue. You give some commitment, accordingly we will plan the demo class. Shall we do it on Monday calculator demo class வச்சுக்கலாமா? ஹலோ, யாருக்காவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார்கிட்ட கால்குலேட்டர் இல்ல ப்ளீஸ், யார்கிட்ட இல்ல எனக்கு டியூஸ்டே வந்துரும் சார் அப்படின்னா நம்ம வந்து டியூஸ்டே லேப்ல கூட வச்சுக்கலாம். தனபால் சொல்லுங்க, தனபால் சொல்லுங்க. டியூஸ்டே லேப்ல வச்சுக்கலாமா? ஓகே, do one thing. Yes, do one thing. We will have the calculator demo class on Tuesday, and also you from the both the classes, ரெண்டு கிளாஸ்லயுமே பரத்னு இருக்காங்க. Your friends also will present something on the day, followed by you. If you people give your name as a volunteer, I will give you the title. Every lab class 5 minutes for yours. Okay, 5 minutes நீ வந்து present பண்ணலாம். ஒரே ஒரு PowerPoint presentation slide. Yes, சொல்லுங்க அருண். சார் சொல்லுங்க அருண். சார் ஓல்ட் மாடல் கால்குலேட்டர் தாங்க சார் இருக்கு. சரி, ஓல்ட் மாடல்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். At the end of the class, please show your calculator. Sir, FX991 MS தாங்க சார் இருக்கு கால்குலேட்டர் நேம். நீ எனக்கு காட்டுக்க, நான் கிளாஸ் முடிஞ்சோன அருண். வெயிட் பண்ணி காட்டணும், சரியா? எஸ். ஓகே வாருண். ஓகே வாருண், shall we go to the new topic? Yes sir. சொல்லுங்க சார். இது கிளாஸ் நோட் சப்மிஷன் சொன்னீங்களேங்க சார்? எஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இது மாடியூல் 1 முடிய வரைக்குமாங்க சார்? மாடியூல் 1 முடிய வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 5 PDF ஃபைல்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம். உனக்கு 5 அட்டாச்மென்ட் வரைக்கும் அந்த ஒரு சிங்கிள் ஃபார்ம்ல அட்டாச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகேங்க சார். 5 PDF ஃபைல அட் அ டைம்ல செலக்ட் பண்ணி நீ அட்டாச் பண்ணலாம். அதுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், சரியா? பிரேக் பண்ணிக்கோ. அதுல வெரி இம்பார்ட்டன்ட், உன்னோட கிளாஸ் நோட் இது அப்படின்னா ப்ளீஸ் எவ்ரிஒன் ப்ளீஸ் வாட்ச் திஸ். உன் கிளாஸ் நோட்ல நீங்க டேட் போட்டு எழுதியிருப்ப. ஐ திங்க் ஸோ. உன்னோட டேட்டுக்கு கீழே உன்னோட சைன் இருக்கணும், உன்னோட சைன். அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் பேஜ், பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜ்ல யூ நீட் டு சைன். அது கீழே உன் நேம் எழுதி டேட் போட்டுக்கணும், என்னைக்கு சப்மிட் பண்ற டேட் இருக்கணும். மொத்தம் 2 இடத்துல இருக்கணும் கண்ணா, நோட் பண்ணிக்கோ. பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. If you are anyone just now going to hereafter every week submission இது பாத்துக்கோ. உன் டேட் கீழே சைன் பிளஸ் நேம் இருக்கணும். தென் இந்த டேட்ல இடம் இல்லைன்னா டாப் கார்னர் ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் பேஜ்ல உன்னோட சிக்னேச்சர், நேம் அண்ட் டேட் இருக்கணும், நீ என்னைக்கு சப்மிட் பண்றன்ற டேட். இஸ் இட் கிளியர் டு எவ்ரிஒன்? ஹலோ கண்ணா, இதுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நான் அட்டாச் பண்ணா நான் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. உங்க நோட்டை நீங்க அட்டாச் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச் பண்ணா நான் என்ன பண்ணலாம்? பண்ணுவோம், டெஃபினட்டா we will do it. அப்படி பண்ணா நான் என்ன பண்ணலாம்? சார் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, இதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச். கோஆபரேட். நீ என்ன எழுதுறியோ உன் கண்டென்ட் எனக்கு அப்டேட் பண்ணு, டியூ டேட்குள்ள அப்டேட் பண்ணு. மேக்ஸிமம் 1 day எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோ. This is the first time, so therefore I will give you extend to Tuesday late submission வரைக்கும் I will accept. Is it clear to everyone? பண்ணலாமா கண்ணா? இதுல என்ன ஒரு குட் திங்ஸ் பாத்துக்கோ, நம்மளோட கண்டென்ட்டை நம்ம PDF மாத்திட்டோம். இன்கேஸ் நோட் நம்ம லாஸ் பண்ணா நம்ம எங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், PDFல பார்த்து படிச்சுக்கலாம். புரியுதா? ஃப்ளட் எல்லாம் வருது, சில வீட்டுல எல்லாம் நோட் எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு, தானே புயல்ல, தெரியுமா? செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொவைடட் சம் கண்டென்ட் டு ஸ்டடி. அவங்க எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா மெயில் பண்ணாங்க, தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக. பட் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம நோட்ஸை நம்ம லாஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சாஃப்ட் காப்பியா மாத்த போறோம். ஓகேவா? தேங்க்யூ.
Yes, source transformation என்னென்ன key point லாம் பார்த்தோம். ரெண்டு key points சொல்லி we will go further. என்னென்ன key point பார்த்தோம். Yes. That's all. This is only applicable for practical. Okay. என்னென்னலாம் transfer பண்ணலாம்? What to what transfer பண்ணலாம்? Practical voltage source என்னவா மாத்த முடியும்? Current source convert பண்ண முடியும். Okay, is it possible to do vice versa? Yes, but see, if I say I can convert from this to this and this to this, there must be some condition. Am I correct? ஏதாவது ஒரு கண்டிஷனை satisfy ஆனாதான் நம்ம transfer பண்ணுவோம். Am I correct? Sari, can a diagram, maybe it's not looks good. Okay, can you give one clue? Which element is common in both the sources? ஒரே அத வச்சு ஏதாவது clue சொல்ல முடியும், clue கண்டுபிடிக்க முடியுமா? No. ஏதோ ஒரு கண்டிஷன் satisfy ஆனா நம்ம source transformation பண்ணலாம். ஒரே ஒரு element common for both the sources. அப்ப அது ரெண்டும் எப்படி? That's all. You finished. Okay. So, practical voltage source series connect பண்ணிருக்கிறதுனால அது series resistor சொல்லுவோம். இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? அப்ப அதுக்கு என்ன நோட்டேஷன் கொடுக்கலாம்? RP. இது ரெண்டும் எப்படி இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? That's all. Source transformation what we are going to study is the only this one. Okay. Now I will put you one more question. Here I have V, here I have R, here I have R. How to find I? Any idea how to find I? Avladha sir. Who said the answer? That's all. Please give a big clap. Avladha kanna. Source transformation, only these things we are going to. Who told sir? Yes, sir. Both the class, sir. Hello, am I audible there also? Yes, audible. Yes. Kanna, நான் என்ன கேட்டேன் இப்ப question சொல்ல முடியுமா யாராவது? என்ன question கேட்டோம்? I asked only two questions. This is my voltage source, practical voltage source. This is my current source. In source transformation, we are going to transfer from one to another. My first question was, what is the common element present in both the sources? எது common element present ஆயிருக்கு? Resistor. What is the name of the resistors? This one is the series resistor. What is this resistor? Parallel resistor. Okay. So first and foremost thing what I have asked is the resistor is the common element present in both the sources. Is it clear to everyone? Yes. Okay. Okay. Second question. If I want to convert from this to this and this to this, when I will do that one, I want to satisfy one condition. If it satisfies one condition, I can do this transformation. Else it is not at all possible. What is that I have asked? But I didn't taught that concept so far. Since it is the only common element, I can compare only these two. Am I correct? அப்ப இத கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? RS must be equal to RP. Jaydevan sir, am I okay sir? Are they answering there also? Hello? Yes, okay. This is the second point. Third point I have asked. That is the end thing what I am going to do. Say, okay, I will give you some numerical value. I have a 10 volt here. I have 2 ohm here. I want to convert into current source. Can anyone help me? How I can convert it into current source? Ohm's law apply panano. Before that, what is the value of this RP? It must be 2 ohm. Am I correct? Because we want to satisfy this condition. That is the first point. Then, second point,
I need to find current IS. How I can find current? So it is Ohm's law. By applying Ohm's law, I is equal to V by R. I am going to change the equation little bit to get more clarity. What are all the known quantities? That is my voltage source Vs. So I am going to replace it Vs. What is the resistor value? Both are same. I can put any value. I can put Rs. I can put RP because both are known. Initially RP is not a known quantity, but now it is known quantity because I am going to both are same. The equality relation I am going to take it over there. Is it clear to everyone? அப்ப இந்த source transformationல Ohm's law தெரிஞ்சா work முடிஞ்சிருச்சு. Am I correct? Am I correct? Shall we go to the theory a little more? Okay. And if I told you we can use it only in the practical voltage source, why not in the ideal voltage source and ideal current source? Can anyone tell me? Is there any common element between these two? Is there is? No, that is the reason. That is the reason behind that. You don't have any common element between these two sources. You can't make it also. You can't make it also because the V is a different quantity, current is a different quantity. That is the limitation of the source transformation. Limitation of source transformation, நம்ம எங்க போய் தேடுவோம்? www.google.com. What is the limitation of source transformation? Am I correct? But if you are listening, if you are writing in your notebook, you no need to refer anywhere. Okay? Yes, come back. Now, these things and all we know. I gave one task. Who are all find this one? What is this? Only one homework. I think I gave. Yes. What is RS? Quick. Internal resistance of the watt. Internal resistance of the watt. Battery are the source. Okay, we will do one thing. Everyone please turn on your camera and show your mobile charger. Make it fast. Everyone please turn on your camera and show your mobile charger or laptop charger. Make it fast. Camera on பண்ணி கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். Mobile charger யார்கிட்டலாம் இருக்கு காட்டுங்க. Praveen, show your charger. Charger மட்டும் காட்டுங்க குயிக்கா. Mobile charger. Yes, Sabari shown, very good. Bhavan, Praveen, thank you, Praveen. Sir. Anyone else? Yes. Thank you. Thank you, Bhavan. 104. Bhavan Kirtik, thank you. Anyone else? Show your mobile charger. Thank you. Yes, Santosh, thank you very much. Sri Dhanush, thank you. Roslyn, thank you very much. Turn off your camera. Yes. Then anyone else? Selva Karthik, thank you. Vikram. Rohit, thank you. Arun. Rohit, நீங்க என்ன காட்டுறீங்க? Plug point காட்டுங்க Rohit. Rushikesh, thank Rohit. you. Yes. Nishan, thank you. Yes. Karthik. Shivajit. Kaushik Kumar, thank you. Laptop charger, thank you. Yes. Arun, thank you very much. Yogesh, உங்கள்ட்ட எதா இருக்கா கண்ணா? Yogesh charger ஏதோ ஒண்ணு. Anyone. Kavya Priya ஏதோ ட்ரை பண்றாங்க. Yes, thank you Kavya Priya. Yes. Okay. Everyone having your mobile charger in your hand. Yes. Sunil Kumar, thank you. Yes. Okay. I think we will come back here. So whoever shown your mobile charger, now can anyone tell me how you will draw the charger? Charger ku circuit varaidu. Eppadi varaidu? Sir, charger enna pannu sir? Okay, let me put one more question. Whether my mobile charger is a source, whether my mobile charger is a DC source? Why? Who told that answer? DC to AC converter. Who told that answer? Dharan. Okay, நான் கேட்குற கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். உன்னோட சார்ஜர் வந்து ஒரு சோர்ஸா? அது நோ. Why no? Why not?
ஸ்டோர் பண்ணுதா பாரு இந்த சார்ஜர். நான் என்னோட சார்ஜர் காட்டுறேன். என்ன கன்வெர்ட் பண்ணுது கண்ணா நம்மளோட சார்ஜர் சபரி, நம்மளோட சார்ஜர் வந்து சோர்ஸ் சபரி எம். இது வந்து நமக்கு இதுதான் எனர்ஜி நமக்கு கொடுக்குதா, என்ன பண்ணுது சார்? கன்வெர்ட் பண்ணுங்க சார். கன்வெர்ட் தான் பண்ணுது. வெரி குட். என்னவா கன்வெர்ட் பண்ணுது? கேன் யூ டெல் மீ? இது என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா சார்? கரண்ட் சார்ஜஸ். சரி, ஓகே. the clue is present here. what is this? இதுக்கு அக்ராஸா நம்ம என்ன கொடுப்போம்? what we will apply? AC voltage we will apply. AC voltage apply பண்ணுவோம். கரெக்டா? see, everyone take your charger. Please everyone take your charger. Please read input. Input என்ன இருக்குன்னு படிங்க பார்க்கலாம். இன்புட்ல என்ன இருக்கு சொல்லுங்க. 100 to 240 volt AC. கண்ணா எல்லாரும் ரீட் பண்ணு. உங்க சார்ஜர்ல என்ன இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. சார் 100 to 240 watt AC. அப்புறம் 50 bar 60 Hz சார். frequency கொடுத்திருக்காங்க. கரெக்டா? then output என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. output என்ன கொடுத்திருக்காங்க? 5 volt equal to 2 ampere sir. 5 volt. That is not equal. Yes. Here nowadays you people are having plenty of specifications. ஒருத்தர் வந்து 9 volt. Actually இப்படி ஒரு சிம்பிள் இருக்கா நம்ம சார்ஜர்ல? எஸ் சார். இப்படி போட்டுட்டு இப்படி போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு என்ன மீனிங்? 9 volt equal to 2 ampere இல்ல 5 volt equal to சார் equal to ஒழுங்கா வரலங்க சார். Praveen, good assumption. It's a good assumption. Very good. But that is not, see, these two are very different quantities. Is it possible to equate it? தக்காளியை வந்து பொல்லங்கா கூட ஈக்குவேட் பண்ண முடியுமா? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்காது. கேவலமா இருக்கு. டோட்டலி டிஃபரெண்ட். கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. Totally different. Am I correct? Okay. Can anyone tell me what is this? Kana, it is a worldwide product. They are printing per day. They are printing million chargers. ஒரு சார்ஜர்ல பிரிண்ட் கரெக்டா வரலன்னா கரெக்ட் பண்ணிருப்பான்ல கண்ணா. எங்கிட்டயும் இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு, உங்கள்கிட்ட இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்க சான்சஸ் இருக்கா? நோ சார். நோ சார். அதுக்கு வேற மீனிங் இருக்குதுங்க சார். அது என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதுக்கு ஆப்போசிட் நான் வரைவேன், நீ சொல்லணும். இதுக்கு ஆப்போசிட் நான் வரைஞ்சிட்டேன். நோ இதுக்கு ஆப்போசிட் நான் டிரா பண்ணிருக்கேன். இது என்ன வேவ் சார். Okay. Direct currents. Who told the answer? Please give a clap. This is the symbol for Roslyn. direct current. Roslyn, thank you very much ma. Direct current. This is, I think 12th எல்லாம் book நல்லா படிச்சிருக்கீங்க, அதனால இந்த wave form பார்த்தோம். This is alternating current. Okay, let me put on question. இந்த wave form நம்ம சார்ஜர்ல கொடுக்கிறோம். இது என்னன்னு சொல்லணும். இது என்னது? நம்ம சார்ஜருக்கு இது என்னது? Input. இது output. Is it clear to everyone? அப்ப your charger is not a source, it is a converter. It is going to convert into what? AC into DC. நம்ம 12th bookல படிச்சிருப்போம். எதை யூஸ் பண்ணி இதை பண்ணலாம்? AC to DC, transformer, diode, rectifiers இதெல்லாம் அசோசியேட் பண்ணி பண்ணுவோம். That is not a question. The RS meaning is, yesterday I told you to do one exercise. How many of them did I don't know. Takes how many coins I told to take? எவ்வளோ காயின்ஸ் எடுத்து வைக்க சொன்னேன். எடுத்து வச்சு இமேஜின் பண்ணி பார்த்தியா? ஒரு செல்லுக்கு ஒரு பேட்டரி கிரியேட் ஆகுறது இமேஜின் பண்ண முடிஞ்சுதா? See, if you try to do like that, then only you can think a lot. So each and every cell, if you make a contact, somebody told, sir, whenever I want to connect with these two, I will use some wires to connect. அப்ப if I do like this, இப்படி நான் கனெக்ட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த வயர்ல some resistance இருக்கும். You people may remember that in our multimeter, if I touch the probe, it doesn't show 0 ohm. It shows some value.
அரௌண்ட் லெஸ் தேன் ஒரு 5 ஓம் காட்டுச்சாக்கண்ணா யாராவது பார்த்தோமா? அது ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரோபோட ரெசிஸ்டன்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? In the same way, if you take your source, if you take your battery or anything, we have electrolyte and electrodes, positive and negative electrodes எல்லாம் இருக்கும். இதுக்கு பிட்வீன்ல எலக்ட்ரோலைட் இருக்குது, அதுதான் கண்டக்டர். இது ரெண்டையும் கண்டக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். தென் இதுல ஒரு வயர் கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு டெர்மினல் இருக்கும். தென் இதுக்கு ஒரு இதை யூஸ் பண்ணி தான் லாஸ்டா பேட்டரிக்கு வெளியில பிளஸ் அண்ட் மைனஸ் டெர்மினல் இருக்கும். அப்ப this whole element consists of mainly two things. One is the source component, another one is இது கூட ஒன்று அசோசியேட் ஆயிரும், that is the resistor. இதுல என்னென்ன ரெசிஸ்டர் இருக்குது? பிளேட், எலக்ட்ரோ பிளேட் ரெசிஸ்டர் இருக்கு, டெர்மினலோட ரெசிஸ்டர் இருக்கு. எல்லா ரெசிஸ்டரையும் புட் டுகெதர் ஆட் பண்ணி ஆர் ஈக்குவலண்டா சிங்கிள் ரெசிஸ்டரா ஆர்எஸ்ன்னு சொல்றோம். இது புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? நம்ம பேட்டரிக்குள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட், தென் இதில் இருக்க டெர்மினல்ஸ், கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாத்துக்கும் சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது எவ்வளவு இருக்கும் கண்ணா? மினிமலா இருக்குமா ஹையா இருக்குமா? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். Why it has to be minimum? Why it has to be minimum? Why not maximum? Why not maximum? கண்ணா ரொம்ப சிம்பிள். If I am having 10 volt source in my hand, 10 volt practically கிடையாது, 12 volt நான் ட்ரா பண்ணிட்டேன். 12 volt source, how much voltage you will expect in this output terminal? எவ்வளோ கொடுத்தா இது ஒரு நல்ல சோர்ஸ் நீ சொல்லுவ? 12 கொடுத்துட்டா you will be happy. You will be happy. But நல்லா லிசன் பண்ணிக்கோ. நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம், இல்லை ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம். அதுல வந்து செல்ஃப் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. am I correct? செல்ஃப் ஸ்டார்ட் நம்மகிட்ட ஒன்று இருக்கும். நம்ம வந்து பைக் எடுக்கும், நம்ம ஆக்சுவலாக டியூரிங் நைட் ஹெட்லைட் போட்டுட்டு வண்டி ஓடிட்டு வருவோம். ஃபார்ச்சுனேட்டாவோ மறந்துட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணாமல் தூங்கிடுவோம். am I correct? அப்புறம் ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம், கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹெட்லைட் எப்படி எரியும்? டியூரிங் ஸ்டார்டிங் பிரைட்டா எரியுமா? அது ஏன் டிம் ஆகுது? why it is glowing dim? See, it is very simple. இந்த ஹெட்லைட் க்ளோ ஆகிறதுக்கு it requires input voltage 12 volt. நம்ம வெஹிக்கிள்ல பேட்டரி கொடுக்குறோம். If I give 12 volt, the resistance of the lamp is fixed one. நான் நைட் ஆன் பண்ணாலும் மிட் நைட்ல எப்போ ஆன் பண்ணாலும் ரெசிஸ்டன்ஸ் மாற போறது இல்லை. எது மட்டும் சேஞ்ச் ஆகும்? கரண்ட் வந்து if I give 12 volt na, it will take one current, rated current it will take, and it will give rated brightness. இதுவே நம்ம பார்த்துருக்கோமா? இது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஹாரன் நம்ம பைக்ல அடிக்காது. கரெக்டா சார்? நம்ம பைக்கை நல்லா ரைஸ் பண்ணி ஹார்ன் அடிச்சோம்னா ஹார்ன் அடிக்கும். am I correct? அப்ப எது வீக்கா இருக்கும் பைக்ல? எது வீக்கா இருக்கும்? ஹாரன் வீக்கா இருக்குமா? பேட்டரி வீக்கா இருக்கும். பேட்டரி சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது கூட ஒரு டிசி மோட்டார் வச்சிருக்கோம். யுவர் செல்ஃப் ஸ்டார்டர் இஸ் நத்திங் பட் யுவர் டிசி மோட்டார். இதுக்கு ஒரு கீ வச்சிருக்கோம். நம்ம கீ இது வந்து பைக் ஓடும்போது ஃபுல்லா ரன் ஆகிட்டே இருக்குமா, இல்ல ஸ்டார்டிங்ல மட்டும் ரன் ஆகிட்டு ஆஃப் ஆயிருமா? ஒரு மூமெண்ட்ல மட்டும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். am I correct? எஸ். இப்போ நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹெட்லைட்டும் ஆன்ல இருக்கு, நான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆன் பண்றேன். இந்த லேம்ப் ஏன் டிம் ஆச்சு? யாராவது சொல்லுங்க. Why the lamp become dim? ஏன் டிம் ஆச்சு? ஹலோ, சரி. Is it understandable? Is it understandable what I am asking? This is my headlight, this is my motor. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அதிகமா கரண்ட் எடுத்துருச்சு சார். ஓகே, why not? I am having the source only, no? இந்த சோர்ஸ் வந்து இந்த மோட்டர் பேரலா தான் இருக்குது. அப்ப ரெண்டுக்குமே 12 வோல்ட் கிடைக்கும். இது பாட்டு கரண்ட் எடுத்துட்டு போதேன். லெட் இட் டேக். எவ்வளவு கரண்ட் எடுக்கும் இமேஜின் பண்ண முடியுமா? நம்மளோட செல்ஃப் ஸ்டார்ட் எவ்வளவு கரண்ட் எடுக்கும்னு? ஒரு 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர் எவ்வளவு எடுக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? It will take enormous current. 50 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். நீ இமேஜினே பண்ணிருக்க மாட்டேன். உன்னோட ஸ்கூட்டில 50 ஆம்ப்ஸ் எடுக்குது, நீ இமேஜினே பண்ணிருக்க மாட்டேன்.
சரி, இது 50 ஆம்ஸ் எடுத்துருச்சு. இது எடுத்தா என்ன ஆகிட்டு போகுது? வோல்டேஜ் ரெண்டுக்கும் 12 வோல்ட் தானே கண்ணா வருது. கரெக்டா? அப்ப ஏன் லைட் டிம் ஆச்சு? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, நான் இந்த சர்க்கியூட்ல வோல்டேஜ் சோர்ஸ்ல ஒன்று வந்து வரையாம இருக்கேன் இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள. இப்போ இந்த ப்ளூ பாக்ஸ் வச்சுக்கலாம், நான் ப்ளூ கலர்ல வரைஞ்சிட்டேன். இந்த ப்ளூ பாக்ஸ்க்குள்ள ஒரு எலமெண்ட் இல்லை. அது இருந்துச்சுன்னா கோரிலேட் பண்ணிடலாம். எந்த எலமெண்ட் இஸ் மிஸ்ஸிங்? ரெசிஸ்டர் இஸ் மிஸ்ஸிங், internal resistance is missing, internal resistance is missing. Now take the resistor value. I told you their value will be very low. Yes. Now in the lamp oda current இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். Forget about the lamp. Consider only this resistor. இந்த மோட்டார்ல போற கரண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணு. இல்ல இதுல ஒரு கரண்ட் நீ ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கோ. 2 ஆம்பியர்னு வச்சுக்கோ, நோ இஷ்யூ. ஓகே, அப்ப டோட்டல் கரண்ட் எவ்வளவா இருக்கு சார்? டோட்டல் கரண்ட் எவ்வளவா இருக்கு சார்? வாட் இஸ் த டோட்டல் கரண்ட்? இது 2, இது 550. கண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. 52 ampere is the total current. Then what will be the voltage drop across this resistor? Can anyone tell? What is the voltage drop across the resistor? How to find it? I into R. 0.01 into 52 is equal to எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. கால்குலேட்டர்ல டைப் பண்ணிருக்கேன். எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 0.52 volt. ஓகே, இப்ப இந்த டெர்மினல்ல 12 வோல்ட் இருக்குமா இல்ல லெஸ் தேன் 12 வோல்ட் இருக்குமா? இந்த லெஸ் தேன் 12 வோல்ட் எதை டிஸ்டர்ப் பண்ணுது? மோட்டரையும் டிஸ்டர்ப் பண்ணும், as well as யாரை டிஸ்டர்ப் பண்ணும்? lamp. அதனாலதான் லேம்ப்ல என்ன ரெடியூஸ் ஆகுது? லைட்டோட எது பிரைட்னஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்ப இதோட வோல்டேஜ் இப்ப எவ்வளவு? ஆஸ் பர் அவர் கால்குலேஷன் 12 மைனஸ் திஸ் வேல்யூ இஸ் 11.48 வோல்ட் தான் இப்ப இருக்கு. Am I correct? But your self starter current is still high. It is not 50 amps. Typically it is 100 ampere. Now you calculate and find what is the drop happen. What is the new drop? 102 ampere into this resistor value. போடுங்க பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 102 into 1.02 volt. அப்ப வந்து 12 minus 1.02 volt போட்டா எவ்வளவு வரும்? 10.98. Typically my terminal voltage dropped into 1 volt, that is 11 volt. இப்ப புரிஞ்சிருச்சாக்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட இம்பாக்ட் புரியுதா? சர்க்கியூட்ல கரண்ட் அதிகமாகும் போது இன்டர்னல்ல டிராப் என்ன ஆயிரும்? அதிகமாகும். இதோ டிராப் அதிகமாகுமா? இது வந்து ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்டா தான் இருக்க போகுது. அப்ப இது என்னவா டெசிபேட் பண்ணும்? அப்சார்ப் பண்ண பவரை. அப்ப நம்ம சார்ஜ் அந்த பர்டிகுலர் சோர்ஸை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் சார். திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட். Whenever you are attending your online class using your mobile phone, the Google Meet is the specific app what you are using that will take little more current than your other apps. Why? It is a real net கூட கனெக்ட் ஆகி ஆடியோ வீடியோ ரெண்டும் ப்ராசஸ் பண்ணுது. How long? ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ மணி நேரம் இருக்கோ அவ்வளோ மணி நேரம் நீ ஆன்ல வைக்கிற. It is most of the time it is not advisable to. உன் கையில போனை வச்சுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. உன் போன் எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் away from you. நான் சார்ஜ் வேற போட்டுக்கிட்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அப்ப சார்ஜிங் will also takes place. அப்ப ஹீட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஹீட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேல ஹீட் வித்ஸ்டாண்ட் ஹை ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பல்ஜ் ஆகும் பேட்டரி. அப்புறம் இதுக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஆக்குபேஸ் பண்ற இடம் இல்லைன்னா எங்க வெளியே வருதுன்னு ட்ரை பண்ணும். அப்ப லைட்டா ஒரு சின்ன கிராக் விடும். அந்த கிராக்ல நம்ம அலர்ட் ஆயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். பட் அந்த கிராக் சடனா ஆகி ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சுன்னா இட் வில் பர்ஸ்ட். அதனாலதான் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு சார்ஜ் யுவர் ஃபோன் ஆஸ் வெல் அஸ் அட்டெண்ட் த கிளாஸ்.
டெஃபினட்டா பண்ணக்கூடாது. வி பீப்புள் ஆர் நவடேஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஸ்லோவா கத்துக்கிட்டே வரோம் பாரு, என்னென்ன இருக்கு இதுக்குள்ள, என்ன இருக்கு. வி வில் ஷோ ஆல் த திங்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் வி கோ டு த லேப் கிளாஸ், ரியல் லேப் வந்து ஒரு 1 or 2 days நம்ம செஞ்சு நெக்ஸ்ட் லேப்ல கூட யூ கேன் சா. AC to DC converter. Yes, wait a minute. இப்போ நான் வந்து this is my AC, here you have one block as a converter, then you are going to charge. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த whole component put together, they will convert into the single source. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு AC source வைப்பாங்க, அந்த AC sourceக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டர், அவ்வளவுதான். அப்ப இது என்ன சோர்ஸ்? AC practical source. Am I correct? பட் இல்ல சாரி, நமக்கு இங்க அவுட்புட்ல வருது DC தானே, ஸோ அப்போ நம்ம அதை ஏசியா கன்சிடர் பண்ண மாட்டோம். we will again will consider the DC and resistor. இப்போ இந்த ரெசிஸ்டர் எதெல்லாம் அசோசியேட் பண்ணியிருக்குது? இந்த ஏசி காம்பனன்ட் இருக்க ரெசிஸ்டன்ஸ், உன் கன்வெர்ட்டர் இருக்க ரெசிஸ்டன்ஸ், எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி put together again it is a single resistor. This is also called as RS. Am I clear, my dear students? Am I clear, my dear students? இப்போ இந்த ஆர்எஸ்ன்றது எதெல்லாம் சேர்ந்து ஆர்எஸ்ன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம கையில ஒரு சோர்ஸ் வரும்போது அது கூட என்னெல்லாம் அசோசியேட் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் ரெசிஸ்டரா கன்வெர்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் சிங்கிள் ரெசிஸ்டரா மாத்திடுவோம். தட்ஸ் ஆல். With this we are going to enter into the some other things. This is practical current source. And last class itself I told that practical current source most practical நம்ம ரேரா யூஸ் பண்றோம். I will show you. நம்ம வீட்ல எல்லாம் இப்படி ஒரு லைட் இருக்கு, பார்த்துருக்கோமா? இந்த லைட்டுக்கு பேர் என்னது? கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. ஓகே, இப்ப இருக்கிற லைட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த லைட்டுக்கும் இப்ப வர லேட்டஸ்ட் லைட்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப வர புது லைட்ல பாத்தீங்கன்னா பல்ப் வந்து இப்படி இப்படி இல்ல. கரெக்டா? கரெக்ட். அது வந்து என்ன லைட் யாரா சொல்ல முடியுமா? That is no longer a fluorescent lamp. The name of the lamp is different. What is that? It is not a LCD. LCD அப்படின்னா, LCDனா இதுதான். நம்ம கிளாஸ்ல ஒருத்தர் கேட்டாரு, சார் என்கிட்ட எங்க அண்ணன் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, என் கையில இது இருக்கு, இது பேர் என்னன்னு தெரியலன்னு கேட்டாரு. இது என்ன சார், இங்க நான் டைப் பண்றேன் இமேஜ் வருது இல்ல, இந்த டிஸ்பிளே வந்து எல்சிடியா இல்ல எல்இடியா? லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. கிறிஸ்டல்னா பிசிக்ஸ்ல படிப்பேன், ஓகேவா? லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதை விட்டு எல்இடி அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு. Am I correct? The current source எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா நீ எங்க சொல்லலாம் அப்படின்னா, the current source we are using in our latest LED bulbs. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, our LEDs are sensitive to current. எல்இடி எதுக்கு சென்சிட்டிவ்? கரண்ட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். கரண்ட் ஏதாவது ஃபிளக்சுவேட் ஆனா எல்இடியோட லைஃப் டேமேஜ் ஆயிரும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, வாட் தே பீப்புள் ஆர் டூயிங் நவடேஸ் மீன்ஸ், எகைன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி சோர்ஸ் இருக்கும். Am I correct? நம்ம வீட்டில் ஏசி சோர்ஸ் இருக்கும். இது என்னவா கன்வெர்ட் பண்றாங்கன்னா, கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. இங்க தான் உன்னோட டியூப் லைட்னு நீ நினைக்கிற எல்இடி லைட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் லைட்குள்ள யூ வில் பி ஹேவிங் நம்பர் ஆஃப் எல்இடிஸ். ஐ திங்க் எக்ஸாக்டா சொல்லணும்னா 5 LEDs சீரீஸா கனெக்ட் பண்ணி 4 செக்மெண்ட்ஸா வச்சிருப்பாங்க. 5 LED சீரீஸ், 5 LED சீரீஸ், இது மாதிரி 4 இல்லைன்னா 5 செக்மெண்ட் உங்க ஃப்ளோரசன்ட் லேம்ப்ல இருக்கும். நான் காட்டுறேன், எனக்கு ரிமைண்ட் பண்ணீங்கன்னா நான் காட்டுறேன். அதுக்குள்ள அதுக்கு பேர் எல்இடி ஸ்ட்ரிப்னு பேர். இந்த ஸ்ட்ரிப் தான் நம்ம வீட்டில் க்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் எங்க யூஸ் பண்றேன்னு கேட்டா, அகைன் நம்ம எதை கோட் பண்ணலாம்? சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் எங்க சார் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்ட் டியூப் லைட்ஸ்ல யூஸ் பண்றோம், லேட்டஸ்ட் எல்இடி டியூப் லைட்ஸ்ல யூஸ் பண்றோம். அங்க 5 எல்இடி சீரீஸா கனெக்ட் பண்ணி அந்த 5 பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சர்க்யூட் டயக்ராம்ல காட்டுற, நெட்ல இருக்கும், ப்ரௌஸ் பண்ணி பாரு. ஓகே, அப்ப இந்த கரண்ட் சோர்சஸ் சம்டைம் ரேர் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். லெபார்டரியில மோஸ்ட் ஆஃப் த டைம் we are not going to use it. பிராங்கா சொல்லணும்னா எந்த காலேஜ்லயும் லேப்ல கரண்ட் சோர்ஸ்ன்ற ஒரு டிவைஸ் இருக்காது. ஓகே, பட் இது ஒரு அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். எந்த அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்?
செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நீ படிக்க ஆரம்பிக்கும் போது எலக்ட்ரானிக் டிவைசஸ் படிப்ப. அப்போ ஒரு காம்பனண்டோட ஈக்குவலண்டே இதுதான் சொன்னேன். அது என்ன காம்பனண்ட் சொல்ல முடியுமா? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம்ல, ஒரு லாஸ்ட் கிளாஸ்னா நோட்டை திருப்பினா வந்துடணும். ஆனா நிறைய பேர்த்துக்கு ஆன்சரே வரமாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நோட்ஸும் எடுக்கிறது இல்லை. யாரெல்லாம் நோட்ஸ் எழுதியோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வாங்கி காப்பி அடிக்காத. கூகுள் மீட்ல போ, வீடியோவை பாரு, வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடு. எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு ஆஸ் ஆன் டுடே. நிறைய பெண்டிங் இருந்தது, எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகாஸ் யூ நீட் டு ஃபினிஷ் யுவர் கிளாஸ் நோட் பை யுவர் ஓன். ஓகேவா? இதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் சொன்னேன்ல, அந்த டிவைஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்குன்னு சொன்னேன், தெரியுதா? டிரான்சிஸ்டரோட அனலாகி அப்படின்வாங்க. நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் படிக்கிறதுக்கு வாட்டர் அனலாகிலாம் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இன் ஃபியூச்சர், இன் நியர் ஃபியூச்சர், நீ எந்த காம்பனண்ட்டை பார்த்தாலும் அதை எலக்ட்ரிக் சர்க்யூட்டா டிரா பண்ணி யூ வில் டூ அனலாகி. ஒரு மெக்கானிக்கல் ஒரு மாஸ் இருக்கு சார் அப்படின்னா, மாஸ் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குது, அதை நீ மெக்கானிக்கலா எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு சார், அதை என்னவா கன்சிடர் பண்ணுவேன் எலக்ட்ரிக்கலா? யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு இண்டக்டர். சார் இமேஜின் பண்ண முடியுதா இதெல்லாம் நீ எங்க யூஸ் பண்ண போறன்றது? ஒரு மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங்கை வந்து நீ எலக்ட்ரிக்கலா மாத்தி அனலைஸ் பண்ணுவ. தட் சப்ஜெக்ட் நேம் இஸ் கால்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ட்ரை பண்ணி பாரு நெட்ல. அங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து இண்டக்டரா மாத்தி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டர் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு ஃபினிஷ் த கோர்ஸ். கெப்பாசிட்டர் எங்க சார் யூஸ் பண்ணுவோம்? நம்ம பஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா டேம்பர்னு ஒன்று இருக்கும், மேல ஒரு விண்டோ ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கோமா? டேம்பர் ஆக்ஷன் பார்த்துருப்பேன். நம்ம டோர் திறந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆயிடுது. மாலுக்கெல்லாம் போனா மேல பார்த்தீங்கன்னா புஷ் புல்லுன்னு சொல்லி மேல ஒரு வச்சிருப்பான், ஒரு டேம்பிங் எலமெண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு யுவர் கெப்பாசிட்டர். ஸோ நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் இதை யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் சோர்ஸ்ல என்ன டேக் அவே பாயிண்ட்? இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் சார்? சீரீஸ்ல எப்படி இருக்குன்னு சொன்னோம். சீரீஸ்ல எப்படி இருக்கும்? வெரி வெரி லோ வேல்யூ, வெரி வெரி லோ வேல்யூ. அப்ப இது எப்படி இருக்கும்? வெரி வெரி. why it must be a very high value? if you இந்த ஸ்லைட்ல நான் ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். practical voltage sourceல if I possess very high value, my source itself will make a huge voltage drop. இது 12 வோல்ட்னா இங்க நான் ஹை வேல்யூ ரெசிஸ்டர் வச்சிருந்தேன்னு வெச்சுக்கோ, இது ஒரு 10 வோல்ட் டிராப் எடுத்துட்டு 2 வோல்ட் கொடுக்கும். ஆர் யூ அக்ரி? ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் சோர்ஸ்? No one will buy. Realistically, it is not advisable to possess high resistance. High resistance எப்ப நடக்கும்னா fault condition நடக்கும். அப்ப நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அப்ப இது வெரி லோ வேல்யூவா இருக்கணும். RS நான் இப்ப எப்படி எழுதுறேன்னா R லோன்னு எழுதுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோ, தப்பு இல்லை. இப்ப நான் RP அப்ப நான் என்னன்னு எழுதணும்? அப்ப நான் லோன் கூட எழுதக்கூடாது, வெரி லோன் எழுதணும். இப்ப நான் இதை வெரி ஹைன்னு எழுதுறேன். why it must be very high? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். I am connecting one more resistor as a load resistor. எது வழியா அதிகமா கரண்ட் போறதுக்கு நீ லைக் பண்ணுவ? லோடு வழியா அதிகமா கரண்ட் போகணுமா, இல்ல இது வழியா கரண்ட் போனா நீ லைக் பண்ணுவியா? which one you will like? Load resistor is the one which is my actual load present in the external terminal. This has to receive high current. Therefore, I need to design my current source in such a way that it must be a very high value. Thereby, the current flows through the internal resistance of my current source must be very very low in terms of 0.001 ampere. or otherwise 0.01 ampere. இல்லைன்னா ரொம்ப ஈஸியா சொன்னா it must be a milliamp or microampere. இதுல இருந்தாதான் we will like the current source. Okay, so takeaway point from this slide is comparison. Comparison is a very important thing. Practical current source அப்படின்னா அதோட internal resistance very லோவா இருக்கணும். practical current source na adoda internal resistance very high value ah irukkanum. Is it clear to everyone? Please type
எஸ் இந்த சேட் பாக்ஸ் கொஞ்சம் குயிக்கா. நீ அப்படி டைப் பண்ணும்போது கண் பிளிங்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் பிளிங்க்குக்கு இன்னைக்கு ஸ்லைட் போடாம விட்டுட்டேன். அதனால உனக்கு சேட் பாக்ஸ்ல போய் டைப் பண்ண சொல்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் கண்ணு பிளிங்க் ஆயிரும். ஓகே, கேளுங்க. எஸ், இன்னொரு தடவை எதை எக்ஸ்பிளைன் பண்ணுக்கண்ணா சொல்லுக்கண்ணா. கம்பேரிசன் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன். அப்போ ரொம்ப சிம்பிள். புட்ட நியூ ஸ்லைட், கேட்க நியூ ஸ்லைட், பிளாங்க் ஸ்லைட். அங்கே நான் நிறைய இருக்கிறதுனால உனக்கு புரியாம போயிடும். இப்போ நீ பிளாங்க் ஸ்லைட்ல நீ கேட்டதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், திஸ் இஸ் மை ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், திஸ் இஸ் மை ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். இஸ் இட் விசிபிள் டு எவ்ரிவன்? இஸ் இட் விசிபிள் டு எவ்ரிவன்? எஸ். இப்போ ஆர்எஸ்க்கு நான் ஒரு புதுசா ஒரு பேர் சொன்னேன். இது எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அதோட ப்ராப்பர்ட்டியை வச்சு சொன்னேன். இட் ஷுட் பி வெரி வெரி லோ ஆர் வெரி லோ. ஆர்எஸ் எப்படி இருக்கணும்? ஆர் வெரி லோ. ஆர்பி எப்படி இருக்கணும்? ஷுட் பி வெரி ஹை, வெரி ஹையா இருக்கணும். வை? தட் இஸ் த ரீசன். சி, ரொம்ப சிம்பிள்ரா கண்ணா. இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா இங்க கேவிஎல் அப்ளை பண்ணணும், இங்க கேசிஎல் அப்ளை பண்ணணும். நமக்கு இங்க வந்து more amount of voltage drop ஆகணும். Because this is my load resistor. The load resistor may be a lamp or my music player or my TV, anything else. Okay, no bother about the load. இது லோவா இருக்கணும்னா ரெசிஸ்டர் வேல்யூ ஹையா இருக்கணும். Therefore இது 12 வோல்ட் இது சப்ளை பண்ணுதுன்னா it takes less than a volt, ஒரு 0.5 வோல்ட் எடுக்குதுன்னா I am happy. ரிமைனிங் வோல்டேஜ் இங்க எவ்வளவு வரும்? ரிமைனிங் வோல்டேஜ் இங்க எவ்வளவு வரும்? 11.95 வோல்ட் இங்க லோடுக்கு வந்துடும். புரியுதா கண்ணா? இதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். இந்த சேம் வே இங்க நான் இங்க ஒரு லோடு கனெக்ட் பண்றேன். எகைன் பாத்தீங்கன்னா அது ஒரு கார்னர்ல டிரா பண்ணிட்டேன். உனக்கு அங்கிருந்து விசிபிளா இருக்காது. லெட் மீ டிரா இட் இன் மினியேச்சர் வே அண்ட் எக்ஸ்பிளைன். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சோர்ஸ், இன்டர்னல் ப்ராக்டிக்கல் சோர்ஸோட இருக்கிற ஒரு ரெசிஸ்டர், தென் மை லோடு ரெசிஸ்டர். இதோட வேல்யூ வந்து வெரி ஹையா இருந்தா மட்டும்தான், சே எக்ஸாம்பிள் மை கரண்ட் சோர்ஸ் இஸ் 10 ஆம்பியர். எதை நம்ம லைக் பண்ணுவோம்? இது வழியா எவ்வளோ கரண்ட் வரணும்னு லைக் பண்ணுவேன். ஆக்சுவலா யூ எக்ஸ்பெக்ட் 10 ஆம்பியர் வராது. ஸோ ஓகேவா, 10 ஆம்பியர் வரணும் பண்ணுவேன், லைக் பண்ண வராது. பிகாஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் டேக் சம் கரண்ட். எவ்வளோ எடுத்தா நீ அக்செப்ட் பண்ணுவேன்? 2 ஆம்பியர் எடுத்தா விட்டுருவியா? இது 2 எடுத்துட்டு இங்க 8 கொடுத்தா நீ விட்டுருவியா? விட்டுற மாட்டேன். Again it should be in a fractional values. Again it is 0.05 ஆம்பியரா இருந்ததுன்னா இங்க எவ்வளவு கரண்ட் வரும்? 95. இப்ப புரிஞ்சுதா கண்ணா? ரெண்டோட இம்பாக்ட் புரியுதா? So this should be a very low value, this should be a very high value. கண்ணா யார் ஆன்சர் கேட்டீங்க? புரிஞ்சுச்சா? Thank you very much, thank you very much. Yes. Now இது வந்து என்ன சோர்ஸ்னு சொல்லுங்க? ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஐடியல் கரண்ட் சோர்ஸ்ல ஏன் இங்க நம்ம ரெசிஸ்டர் டிரா பண்ணல? பிகாஸ் இட் இஸ் இன்ஃபைனைட் ஓம், therefore it is considered as an open circuit. Usually we will erase this. நம்ம இதை erase பண்ணிடுவோம். அப்ப we will have only this. Am I clear my dear students? Am I clear? Yes. இப்ப எல்லாம் கிளியரா புரிஞ்சிருச்சு ஐடியல் சோர்ஸ். இப்ப நம்மளோட டாஸ்க் என்னன்னு யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹார்ட்டை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து சம் டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஐ எம் நாட் கோயிங் டு டேக் த டெரிவேஷன், ஐ எம் கோயிங் டு டேக் ஒன்லி த கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல். இங்க 2 நோட்டேஷன் இருக்கு, யாரா சொல்லணும். ஓசின் இருக்கு, எஸ்சின் இருக்கு. என்னவா இருக்கலாம்? ப்ளீஸ் மேக் அட்டெம்ப்ட். ஓசி அண்ட் எஸ்சி. That's all, as simple as that. Open circuit and short circuit. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. I need to explain this one once. Simple explain பண்ணனும் நான். This is my source, this is my load. இந்த லோடோட 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்ல பார்க்கலாம். 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஸ்லைட்லயே இருக்கு, பார்த்து கூட சொல்லலாம். லோட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? அவ்வளவுதான். 0னா என்ன கண்டிஷன்? இன்ஃபினிட்டினா என்ன கண்டிஷன்? 0னா ஷார்ட். இன்ஃபினிட்டினா என்ன சார்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணனும்னா எனக்கு எவ்வளவு மினிமம் பாயிண்ட்ஸ் வேணும் சார்? 2 பாயிண்ட்ஸ்.
Am I clear? Only 2 points I record. And the graph வரையறதுக்காக தான் அவங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன் இஸ் த ஓப்பன் சர்க்கியூட். ஒண்ணுமே பண்ணாத, இந்த சர்க்கியூட்டை ஓப்பன்ல வச்சிரு. ஓப்பன்ல வச்சுட்டா இதுல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது போன டாபிக்கோட ரிவிஷன். ஓப்பனா இருந்தா இங்க என்ன வோல்டேஜ் இருக்கும்? ஈக்குவல் டு, செக் பண்ணி பாருங்க, ஈக்குவல் டு சோர்ஸ் வோல்டேஜ். அப்ப நம்ம ஒண்ணு படிச்சுட்டு வந்தோம்னா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோ. Again, if I make the circuit into short circuitனால டேஞ்சர், அதனால தான் நான் ரெட் கலர்ல டிரா பண்றேன். டேஞ்சர். இந்த டைம்ல இது வழியா போற கரண்ட் என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். பட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அப்ப என்ன சொல்லலாம்? வாட் மே பி மை லோட் கரண்ட்? IL is equal to what? கொஞ்சம் குயிக்கா, IL equal to what? V by R. இங்க என்ன V இருக்கு? இங்க என்ன V இருக்கு? VS by, இப்ப பாருங்க சார், நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? If I want to plot the graph, I need two plot பண்றதுக்கு coordinates I required. To plot this line, I need two coordinates. அப்ப 2 இதுல ஒரு x axis ஒரு y axis வேல்யூ வேணும். What is x axis present in my circuit? Sorry, graph. என் கிராஃப்ல எது x axis? V. அப்ப V is the x axis. அப்ப two extreme conditions I need to draw this diagram. So first point, x axis la V is equal to 0, I is equal to VS by RS. அது எங்க இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? எந்த பாயிண்ட்னு சொல்ல முடியுமா? Which point it is? X axis 0, y axis some value. அது எந்த பாயிண்ட்னு சொல்லணும்? எந்த இந்த பாயிண்ட். Am I correct? Okay, what about the second coordinate? So this is 0. The second one is VS by RS. Okay. Second coordinate இங்க இருக்கு. இதோட பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்ணா, இது எத்தனை பேருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? Still I have a confusion, sir. கிராஃப்னாலே எங்களுக்கு பிரச்சனை சார். Today I will reveal ஒரு secret. நம்ம லேப்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். Am I correct? ஃபர்ஸ்ட் ஓகே, நம்ம யூஸ்வலா பிசிக்ஸ் லேப் இதெல்லாம் பார்த்தோம்னா லேப்ல எக்ஸாம்ல டஃப்பான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் நமக்கு செலக்ட் பண்ணிட்டோம்னா we will lose the exam. Am I correct? நமக்கு மார்க்கே வராது. கரெக்டா? நம்மளால அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. நம்ம இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அரியர். அது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்ல முடியுமா? கேன் யூ இமேஜின் விச் எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ்? உனக்கு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தவே இல்லை. எவ்வளவு நடத்தியிருக்கேன்? ஓம்ஸ் லா, KCL, KVL, R ஈக்குவலன்ட். இதுக்குள்ள 4 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துச்சுன்னா நம்மால ஃபெயில் ஆயிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓம்ஸ் லா இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓம்ஸ் லால கிராஃப் வரைஞ்சி ஸ்லோப் எடுத்து ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும்தான், because that is the easiest experiment, they will expect only this answer to qualify. Many of them don't know how to draw the graph still. இது வரைக்கும் யாரும் ஓம்ஸ் லா கிராஃப் வரையில தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெஷ் கிராஃப் ஷீட் எடுக்கிற 80% ஆஃப் த போர்ஷன்ல கிராஃப் வரைகிற மாதிரி ட்ரை பண்ணி டிரா பண்ணி ஓனா வரைஞ்சிக்கோ. உன் ஃப்ரெண்டு இதை பார்த்து காப்பி அடிச்சு சப்மிட் பண்ணால் யூ வில் கெட் வாட்? என்ன கிடைக்கும்? இட் இஸ் எ லேப் எம்பெடட் தியரி கோர்ஸ். நான் தியரியில பாஸ், லேப் லூஸ் பண்ணிட்டேன். வெதர் யூ வில் கிளியர் த பேப்பர்? நோ சார், நான் லேப் கிளியர் பண்ணிட்டேன், தியரியை விட்டுட்டேன். கிளியர் பண்ண முடியுமா? அப்ப நீ எது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும்? இது ரெண்டையும் கிளியர் பண்ற வரைக்கும் நீ டிகிரி முடிக்க முடியாது. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் திஸ் கோர்ஸ். எங்கெங்கெல்லாம் லேப் எம்பெடட் தியரி கோர்ஸ் இருக்கோ அங்க லேப்லுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தியரிக்கும் கொடுக்கணும். எல்ஸ் யூ கான்ட் கிளியர் த பேப்பர்.
ஓகேவா? இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஈஸியா கிளியர் பண்ணலாம் if you follow the regular activities. Is it clear to everyone? பயப்படணுமா பயப்பட வேண்டாமா? பயப்பட வேண்டாம். Now you come back to the source. இப்போ நம்ம இந்த கிராஃப் பிளாட் பண்ணிட்டோம்னா இந்த கிராஃப் எத்தனை பேர் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குது, எத்தனை பேர் நோட்ல டிரா பண்ணிட்டோம்? ப்ளீஸ் டேக் த நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் சொல்ல மாட்டேன், இதை எழுது எல்லாரும். லெட் மீ கிவ் 1 minute டைம் டு பிளாட் திஸ் கிராஃப், நாட் திஸ் ஓம்ஸ் லா கிராஃப். இப்போ தூங்கி ஏஞ்சிருப்பான் பாதி பேர், இந்த கிராஃப் உட்காந்து வரைவான். இதுதான்டா பிரச்சனை. நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். இது என்னன்னு கேட்பான், சார் இது முட்டையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு தெரியுதா, இதெல்லாம் என்னன்னு? Can I please take a notes and give a confirmation? குயிக்கா இது எல்லாரும் வரைஞ்சாச்சா, எழுதியாச்சா? ஹலோ, ஓகே, கொஞ்சம் குயிக்கா சார். கை வந்து பேனா வச்சா அப்படி ஜெட்டு வேகத்தில் பறக்கணும். ஏன்னா எல்லாரும் பேனா வந்து இந்த எட்ஜில் பிடிச்சி தான் எழுதுறீங்க, கரெக்டா? இந்த கேமரா பாருங்க, இங்கே பிடிச்சி தான் எழுதுறீங்க. சிலர் வந்து அந்த நிப்பு மேலே ஏறி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, கரெக்டா? Am I correct? Where you are holding your finger in the pin matters how fast you are writing. You need to keep your finger in the pin. இங்க பிடிக்கணும், பிடிச்சி எழுதி பாரு. கையெழுத்து வந்து கன்றாவியா வரும். யூ நீட் டு பிராக்டிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா கவரேஜ் இந்த பேப்பர் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், ஹேண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் சீக்ரெட் பிஹைண்ட் வேர் யூ நீட் டு ஹோல்ட் யுவர் பென். இது யாராவது அவனுக்கு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் இந்த சீக்ரெட்டை? ட்ரை இட். சிலர் வந்து நிப்பு மேல உட்காந்து எழுதுவான், பார்த்துருக்கியா? இப்படி பிடிச்சிட்டு அவனால ஹேண்டை மூவ் பண்ணவே முடியாது. நான் பாரு அப்படியே ஸ்லோவாக இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பெண்ணை மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் கடைசியில் இங்க பிடிச்சிட்டேன்னா சக்சஸ். அதே ஹேண்ட் ரைட்டிங் வரணும், சேம் அவுட்புட். ஆனால் இதுவும் நம்மளோட இப்போ பாரு, இப்போ நான் நம்ம நடத்த போற இந்த தியரிக்கும் இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இங்க பென் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஹேண்ட் ரைட்டிங் வந்ததோ அதே இது இங்க வந்துருச்சுன்னா தான் நான் என்ன பண்ண முடியும், ரிசல்ட் கரெக்ட்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன இருக்கணும், இப்படி இருக்கிற கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸா மாறினா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், ரெண்டுலையும் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அது எப்படி டிரைவ் பண்ணாங்கன்றதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஹேவ் யூ ஃபினிஷ் திஸ் ஒன்? ஃபினிஷ் பண்ணாதவன் கொஞ்சம் டெட்ஸ், ஃபினிஷ் பண்ணாதவன் கொஞ்சம் கேர்ஃபுல், கொஞ்சம் ஸ்பீடாக எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் சோர்ஸ் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஷார்ட் சர்க்யூட். ரெண்டு, அவ்வளவுதான். அங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருக்கும் கண்டிஷன். If I make short circuit, இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும், என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் கொஞ்சம் குயிக்கா சொல்ல முடியுமா? இன்ஃபைனைட் நடக்கிறதுக்கு ஷார்ட் சர்க்யூட் பண்ணா இன்ஃபைனைட்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ். அப்ப அது எவ்வளவுதான் கரண்ட் கொடுக்கும்? இங்க என்ன, அதுதான் IL ஈக்குவல் டு IS. புரிஞ்சிருச்சா? மீனிங் புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் சர்க்யூட்டா வைக்கிறேன். அப்போ இது வழியா ஐ ஆம் கோயிங் டு எரேஸ் திஸ் ரெசிஸ்டர். அப்போ இது வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? ஜீரோ. எத்தனை கோஆர்டினேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு? how many coordinates we arrive? 2 coordinates. So this is 1, this is 1. இப்போ 2 கிராஃப் வரைஞ்சிட்டோமா கண்ணா? 2 கிராஃப் வரைஞ்சிட்டோமா? இப்போ ஸ்லோவா நம்ம இதை ஈக்குவேட் பண்ண போறோம். ஸ்லோவா we are going to equate. So this graph, இதுக்கு ப்ரீவியஸா ஒரு கிராஃப் எங்க இருந்துச்சு, இந்த கிராஃப். I am going to equate these 2 graph. ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் பண்ணோம்னா டெரிவேஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ ஈக்குவேட் பண்ணும். ஐயோ, கொஞ்சம் இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டா வந்தா ஈக்குவேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நவ் இதுல யாராவது ஏதாவது ஒன்று ஈக்குவலா, ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, ஒன்று கர்வா மாறி இருக்கா? கிடையாது. ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சேம், கரெக்டா? இப்போ நான் எதை கம்பேர் பண்ண போறேன்னா, இந்த y ஆக்சிஸ் கம்பேர் பண்றேன். இந்த ரெண்டோட ஹைட் ஈக்குவலா இருந்துருச்சுன்னா நான் இந்த 2 வேல்யூவை ஈக்குவேட் பண்ணலாமா?
ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்கும்னு. ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ ILSC is equal to VS by RS. வெயிட் பண்ணு, ஓம்ஸ்லா மாதிரி தான் வரும். ஓம்ஸ்லா நம்மளை விடவே விடாது. இப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கா சார்? இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே வச்சுக்கலாம். எல்லாரும் இதை எழுதி பார்க்கலாம். எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் திஸ் ஈக்குவேஷன். ஒன்ஸ் யூ ஈக்குவேட் த விச் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? y axis ஈக்குவேட் பண்ணா I am getting this equation. Yes. Next எந்த ஆக்சிஸை ஈக்குவேட் பண்ண போறோம்னு யாராவது க்ளூ இருக்கா? x ஆக்சிஸை ஈக்குவேட் பண்ணோம். ஸோ x ஆக்சிஸை ஈக்குவேட் பண்ண போறோம் சார். Now we are going to compare the x axis. Sorry, one minute. இது ரெண்டும் ட்வின்ஸாக காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் அட் அ டைம் காப்பி ஆயிடுச்சுன்னா இட் வில் கன்சிடர் as a single image. You can't move it here and there. இது voltage source or current source. Now can you see this diagram now? Yes. X axis. Yes. Can I பாருங்க? Now I am going to compare this waveform. இது ரெண்டோட length கம்பேர் பண்ண போறேன். ஈக்குவலா இருக்கா? Almost ஈக்குவலா இருக்கா? Therefore I am going to equate this equation as Vs equal to Is into Rp. ஆனா இதுக்கு ப்ரீவியஸா ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அது என்னன்னு சொல்லுங்க? Vs by Is Rs. RS. Oh, sorry. Wait a minute. Vs by Rs equal to what? Is. Vs by என்னது? Vs by Rs equal to Is. ஆனால் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம அப்படியே நெருங்கி வந்துட்டோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இதுல ஏதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி கண்ணா இதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? நான் இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, in both the equation I am going to take the resistor value into right hand side. கொண்டு வா. equation 1 will become what? Rs equal to என்னன்னு வரும்? Vs by Is. Okay. Rewrite the equation 2 Rp என்ன வருது பாரு. Due to that reason only we are saying that if these two ratio is same, nothing but the length as well as height. Am I correct? இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா Rs equal to Rp, you are allowed to do the source transformation. That's all. That is the derivation found by the scientist. But யாரோ ஒருத்தவங்க மைக்கை மியூட் பண்ணணும். lot of disturbance we are receiving from your side. Please Rajaguru, please mute yourself. Most of the time you are in the driving, I think so. Please avoid Rajaguru. சரி, அப்ப மியூட் பண்ணு. அப்ப மைக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா ராஜகுரு? ஓகே, தேங்க்யூ. இப்போ புரிஞ்சிருச்சா கண்ணா எந்த கண்டிஷன்ல நம்ம பண்றோம்னு சொல்லி? இதுக்கு லாஸ்டா ஒரே ஒரு சின்ன இருக்கு, இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கோ. ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்ஸ். கண்ணா இந்த இதுக்கு நிறைய பேர் இருக்கு கண்ணா. சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன். இதுக்கு ரெண்டாவது பேர் நோட் பண்ணிக்கோ, சோர்ஸ் கன்வர்ஷன். நோட் பண்ணிக்கோ, ரெண்டு பேர், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோர்ஸ் கன்வர்ஷன். தென் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்சஸ். இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்ஸ் அட்டைன் ஆனாதான் யூ கேன் டூ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் சோர்ஸ் கன்வர்ஷன். புரியுதா கண்ணா? Am I clear? Equivalence of sources attain ஆச்சுன்னா you will get this condition. What condition? This condition. Rs equal to Rp. So equivalence of sources நமக்கு attain ஆச்சுன்னா you are allowed to do the source transformation. That's all. இந்த கண்டிஷன் நம்ம தூக்கத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் சொல்லணும். Okay? Yes. With this I am going to
இதெல்லாம் அதே டெரிவேஷன் தான் கண்ணா. இந்த டெரிவேஷன் என்ன சொல்ல வருதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்சஸ்ன்றது அந்த கிராஃபை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கன்சிடர் திஸ் as ஒன் பிளாக் பாக்ஸ். ஆனால் இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? ரெண்டு பிளாக் பாக்ஸ் ஏ அண்ட் பி. இதுக்குள்ள உனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, கண்ணை மூடிட்டாங்க. இதோட டெர்மினல்ல மட்டும் பார்க்குறாங்க. இந்த டெர்மினல்ல வந்து ரெண்டு குவான்டிட்டி மெஷர் பண்றோம். என்னென்ன குவான்டிட்டி மெஷர் பண்றோம்? current through this load, that is IL, then voltage drop across the load VL. ரெண்டுலயுமே அது இருக்கா பாருங்க, ரெண்டுலயுமே அது இருக்கா பாருங்க. இப்ப ஈக்குவலன்ஸ் ஆஃப் சோர்சஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சேம் லோட் கரண்ட் சேம் லோடு வோல்டேஜ் அட்டைன் பண்ணா these two black boxes are said to be equivalence of sources. ரெண்டு ஈக்குவலன்ட், இந்த ரெண்டு சோர்ஸும் ஈக்குவலண்டா இருக்கு. because both the sources, irrespective of the source, it delivers the same current and same voltage drop. புரியுதா கண்ணா? புரியுதா? புரிஞ்சுதா? இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும், அதோட அவுட்புட் டெர்மினல் வந்து going to give the same load current and same voltage drop. ஓகேவா? this equivalency only valid at the terminals. இந்த டெர்மினல்ல தான் அப்ளிகபிள். அப்ப இந்த டெர்மினலுக்கு உள்ள இருக்க காம்பனண்ட்டை மட்டும்தான் நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு allowed. after this terminal, if I have something, I should not touch it. நான் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இன்டர்னல்ல இருக்கிற காம்பனண்ட்டை மட்டும்தான் டச் பண்ணணும், அந்த டெர்மினலுக்கு வெளியே இருக்கிற காம்பனண்ட்டை டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? அப்ப என்ன? எஸ் எஸ் மேம். ஆமா மேம் கண்ணா, உங்களுக்கு ஒரு வெபினார் இருக்கு மேம், சொல்லிருங்க மேம், சொல்லிருங்க மேம். எஸ் மேம், இடி லிங்க்ல. எஸ் கண்ணா, கண்ணா, யூ பீப்புள் ஹேவ் ஒன் வெபினார் by time 7. என்ன டைமிங் மேம்? 7 to 8 you have wonderful webinar. ஓகேவா? டைட்டில் ரிலேட்டட் டு யுவர் கோர்ஸ் ஒன்லி. என்ன டைட்டில் மேம்? டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்க டைட்டில் தான் கண்ணா. ப்ளீஸ் டூ அட்டெண்ட். ஓகே, கம்பல்சரியா ஜாயின் பண்ணி அந்த டெலகிராம் அட்டெண்ட் பண்ணணும் கண்ணா. am I audible in both the classes? ஹலோ, உங்களுக்கு டெலகிராம்ல ஒரு வெபினார் வந்திருக்கு. ஓகேவா? டெய்லி தியரி கிளாஸ் போர் அடிக்குது, கரெக்டா கண்ணா? அப்ப நம்ம டெக்னாலஜிக்கு ரிலவெண்டா சில கோர்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல கண்டக்ட் பண்றாங்க மொபைல் போன்ல. ஓகே, டெலகிராம்ல அதோட லிங்க் அனுப்பியிருக்காங்க, கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, இது நீயே போய் அட்டெண்ட் பண்ணி, நீயா போய் இன்ட்ரெஸ்டா அட்டெண்ட் பண்ணினா கிளாஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ வரலன்னு சொல்லி ஒவ்வொருத்தனா துரத்தி நாங்க பிடிச்சி தள்ளினோம்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் உனக்கு? திரும்ப தியரி கிளாஸா மாறிடும். ஸோ அதனால எல்லாரும் ஓடி போய் ஈவினிங் அட்டெண்ட் பண்ணி, இப்போ ஓடிடாத, கிளாஸ் ஒன்று இருக்கு. 7 to 9 you have a wonderful seminar. Please do attend the seminar. யாருக்கா டிஃபிகல்ட்டி இருக்கா? டேட்டா தீந்துருமா? ஈவினிங்கே ரீசார்ஜ் பண்ணிடு, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்து. ஓகேவா? தோஸ் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். தோஸ் வெபினார்ஸ் ஆர் ஃப்ரீ நவடேஸ். அதனால டேட்டா பேக் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இஸ் இட் கிளியர் டு எவ்ரி ஒன்? எஸ், ஃபோனை நல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்கோ கிளாஸ் முடிஞ்சோடனே. ஓகே, தேங்க்யூ மேம். இஸ் இட் ஓகே மேம்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் மேம். எஸ் மேம், எஸ் கண்ணா. ஓகே, இப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம்? இதில் வந்து கண்ணா ரொம்ப சிம்பிள். ஐ லீவ் யூ டு இட்ஸ் ஹோம்ஒர்க். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோ. என்ன ஹோம்ஒர்க்குன்னு நான் சொல்லிடுறேன், யூ ட்ரை இட் பை யுவர் ஓன். ஓகே கண்ணா, இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் கொஞ்சம் எல் மட்டும் கீழே வர மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கலாம். அந்த 6 எல் மட்டும் மேலே போயிடுச்சு. ஓகே கண்ணா? shall I spell the homework? What you need to do? Using current divider rule, find IL. இது ஃபர்ஸ்ட் டாஸ்க். அப்ப இங்க என்ன ரூல் யூஸ் பண்ணி நீ இதுல VL கண்டுபிடிப்ப? யூசிங் வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி இது வழியா இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிப்ப. கண்டுபிடிச்சிட்டு இது வழியா போற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
In both the thing, you need to find IL. கண்டுபிடிச்சிடலாமா? இங்க ஒரே ஈக்குவேஷன் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. பட் ஹியர் யூ நீட் டு டூ டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் யூசிங் வோல்டேஜ் டிவைடர் ரூல், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிரு. அதுக்கப்புறம் யூ டிவைட் வித் RL. இஸ் இட் கிளியர் டு எவ்ரிவன்? ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணி RS ஈக்குவல் டு RP வருதான்னு பார்த்துட்டு சொல்லணும். ஓகே, it is a homework. I am not going to teach because you know those skills already. So source transformation at last நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? Only this. Please everyone note down this. நோட் எடுத்து எழுது. இதுவரைக்கும் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சொன்னதோட ரிசல்ட் இதுதான். இது கம்பல்சரியா நோட்ல இருக்கணும். Please note it down. Let me give 1 minute time to note this one. Please make it fast. Yes, make it fast. இதை முடிச்சிட்டீங்கன்னா 2 சம் போட்டா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன மேல ஸ்கைல பார்த்தா நைட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி, அது என்னது பார்த்து ஸ்டார்ஸ். அதுதான் ஒரு அந்த ஸ்டார் டு இப்படி இருக்கிற ஒன்ன இப்படி கன்வெர்ட் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யாராவது சொல்லி பார்க்கலாம். அவ்வளவுதான். அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும்? ஸ்டார் அண்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். ஓகேவா? அதான் நெக்ஸ்ட் டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை முடிச்சிருக்கு குயிக்கா. எழுதியாச்சா? எழுதிட்டா எஸ்ஆர் நம்ம ஸ்கூல்ல சொல்லிட்டு இருந்தோம். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் சொல்றது இல்லை. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா பாரு. எழுதிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. எல்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டா ஜெயதேவன் சார் எனக்கு எஸ்ன்னு சொல்லுவாரு. நான் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுவேன் குயிக்கா. எழுதி முடிச்சுட்டா எல்லாரும் ரைஸ் யுவர் ஹேண்ட். கேமரா ஆன் பண்ணி ரைஸ் பண்ணக்கூடாது. எங்க ரைஸ் பண்ணணும்? எங்க கண்ணா ரைஸ் பண்ணணும்? மீட்ல பாரு, ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு இருக்கும். எல்லாரும் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா சார் ஓகேன்னு சொல்லுவாரு. ஐ வில் change the slide because it is very very important formula. Please everyone. Only 2 students, 3 students only. அப்ப ரைஸ் பண்றாங்க சார், பார்க்கலாம். ஸ்லோவா ரைஸ். கண்ணா நீ ரைஸ் பண்ணிட்டா சார் எனக்கு ஓகேன்னு சொல்லுவாரு. I will change the slide. Please raise your hand please. Please. எல்லாரும் நான் ரைஸ் யுவர் ஹேண்ட்னா லெஃப்ட் த கிளாஸ்ன்னு சொல்லி 2 பேர் ஓடுறான். சார் அது யார் சார் இப்போ லெஃப்ட் ஆகுறது கண்டுபிடிங்க சார். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தனியா பேசலாம். கிளாஸ் நோட்டை எடுனா லெஃப்ட் ஆயிடலாம். அப்புறம் வந்து கண்ணா இது இஸ் இட் மை ஸ்லைட் இஸ் விசிபிள் இன் போத் த கிளாஸஸ்? எஸ் விசிபிள் சார். கொஞ்சம் ரைஸ் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்களா பாருங்க. இந்த ஃபார்முலா எழுதாட்டி நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியாது சார். கொஞ்சம் குயிக்கா சார். I think next class only we will finish this module 1. No issue. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சுக்கோ. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல மாடியூல் 2 ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? கால்குலேட்டரோட வந்துடணும். I think many of them raised your hand. Thank you very much. Please lower your hand. அந்த ஆப்ஷன் தான் அதுல கொடுத்துருக்கான். கையை கீழே கொண்டு போய்க்கலாமா? அப்படியே வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேண்ட் ரைஸ் ஆகியே நிற்கும். நான் செகண்ட் கொஸ்டின் கேட்பேன், சார் நேரா பார்ப்பாரு. ஓகே அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்குவாரு. ப்ளீஸ் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கையை கீழே போட்டுரு. எல்லாரும் ஹேண்ட் லோயர் பண்ணியாச்சா? சார் ஆக மாட்டேங்குதுங்க சார். ஆக மாட்டேங்குதுன்னா நெட் ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் டைம் கிளிக் பண்ணு, லோவாயிரும். எஸ், now we will start do the calculation without making much delay. Please make me happy by converting this current source into a practical voltage source. Make it fast. I am not going to tell the answer. I am not going to draw anything from my side. ஸ்லைட்ல ஆன்சராகவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, நோ இஷ்யூ. கண்ணா குயிக்கா எல்லாரும் இந்த ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். ட்ரா யுவர் செல்ஃப். யூ நீட் டு ட்ரா வாட். கண்ணா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் we people are getting இல்ல இதுக்கு ஆன்சர்ல ஒரு சர்க்யூட் டிரா பண்ணுவோம். அதுல என்னென்ன இருக்கணும்? சோர்ஸ் இருக்கணும். ரெசிஸ்டர் வந்து இப்படி வரையணும். கரெக்டா? அப்புறம் இப்போ எவனா எஸ்ன்னு சொன்னானே. ஆப்ஷன் ஏ திஸ், ஆப்ஷன் பி திஸ், ஆப்ஷன் சி இஸ் திஸ்.
Option C is this. Option C. Option D கொடுக்கலன்னா அவன் question paper insufficient dataன்றோம் நம்மால. அதனால we will give this also. Yes. There are 4 options available in the slide. Please log the answer A or B or C or D. கண்ணா குயிக்கா சொல்லணும். எதெல்லாம் லாக் பண்றீங்க? சார் பி. ஓகே, அதுக்கு அடுத்து சி, அதுக்கு அடுத்து அவ்வளவுதான். Now please observe the diagram and give your answers. Please everyone draw all 4 options in your notebook. Quick. Please கண்ணா யாரோ மியூட் பண்ணணும். See, consider the terminal name as AB. எல்லா டயக்ராம்லயும் கண்ணா please mute yourself. ஜெயதேவன் சார். ஜெயதேவன் சார். Yes, sir, I have. Please. Yes. கண்ணா இங்க பாருங்க. கண்ணா எல்லா டயக்ராம்லயும் AB ன்னு டெர்மினல் போட்டுட்டு இந்த 4 ஆப்ஷனையும் டிரா பண்ணுங்க. குயிக்கா 4 ஆப்ஷனையும் டிரா பண்ணுங்க. கண்ணா மேல நான் 2 டயக்ராம் ஓவர்லேப் பண்ணி வரைஞ்சிருக்கேன்டா. நீங்களும் அதே மாதிரி தான் வரைவீங்களா? ஓகே, அந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லை நம்மால் இப்போ தான் தூங்கி எழுந்திருப்பான், நான் எரேஸ் பண்ணியே வரைஞ்சிட்றேன். நிறைய பேர் இப்போ தான் வந்து நோட்டை எடுப்பான் பார்ப்பான். என்னடா 2 டயக்ராம் புதுசாக, அதான் இன்னைக்கு புது கிளாஸ் போல் இருக்கு. 2 டயக்ராமும் சேர்ந்து வரைவது எப்படி? தட் இஸ் த டாபிக் ஆஃப் டுடேஸ் கிளாஸ்ன்னு எழுதி வச்சிருவான். கரெக்டாடா கண்ணா? பண்ணுவானா பண்ண மாட்டானா சொல்லுங்க. அந்த அளவுக்கு பண்ண மாட்டானா ஓகே, வெரி குட். ஆப்ஷன் ஏ, பி, டி எதெல்லாம் கரெக்ட் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். B and C is the right answer. Okay, why not A? It is a odd man outல first option இவரு தான். எல்லாரும் உங்க நோட்ல இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்ணா தயவு செஞ்சு வரைஞ்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, இல்லை சிஏ எக்ஸாம்ல இல்லை சிபிஐ எக்ஸாம்ல போய் நீ தப்பு பண்ணுவேன். தயவு செஞ்சு அதை அடிச்சுட்டு குயிக்கா. இது அடிச்சிட்டிங்களா எல்லாருமே டிரா பண்ணி? என்னடா இந்த வாத்தியார் கிறுக்கு பிடிச்சா இருப்பான் உங்களுக்கு, வரைய சொல்றான் அப்புறம் அடிக்க சொல்றான்லாம் சொல்ல. ஏன்னா இது தப்பு நீ பண்ணுவேன், உன் மூளைக்கு வரக்கூடாது. I never expect to see this answer from your examinations. That's why I'm making you to make the mistake in the class note. இது வராது சார். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து வரவே வராது. ஓகே கண்ணா, பியும் சியும் ஏன் கரெக்ட்னு சொல்லிங்க? கேன் எனிஒன் justify why பியும் சியும் ஏன் கரெக்ட்னு சொல்றீங்க? சீரிஸ்ல இருக்கு. ரெண்டுலயுமே ரெசிஸ்டர் அவைலபிள், ரெண்டுலயுமே சோர்ஸ் அவைலபிள். ஓகே சார், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீரிஸ் சர்க்யூட் நம்ம படிச்சோம் சார். சீரிஸ் சர்க்யூட்ல அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் இருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவலன்ட் இல்லைன்னா எஃபெக்டிவ் ஆஃப் சர்க்யூட் மாறிடுமா சார்? இப்ப ஸ்லோவா ஆப்ஷன் மாத்துவான் பாரு நிறைய பேர். R1, R2. I am drawing once again the same diagram with another combination. Whether these two circuits are different or same? Same or different? What is the R equivalent of the first circuit? What about the R equivalent of the second circuit? Now you tell me what are all the options are the right options? அப்பவும் அதுலயே நிக்கிறான். டியும் வருமா சார்? நீங்க தான் சொல்லணும். How many of them ready to lock D also a right answer? Quick. எத்தனை பேருக்கு ரெடியா இருக்கிற டி நான் லாக் பண்றது ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு? No one. Hello, am I audible in both the classes? No one ready to lock the ரெடியா இருக்கியா இல்லையா? No one is ready to lock the answer. Okay, இப்ப பாரு, இப்ப நான் ஒண்ணு பண்றேன். கொஞ்சம் ஒரு
மாற்றி வரைஞ்சா அப்படி வரும். ஓகே ஓகே, உனக்கு இன்னொரு கிளாரிட்டி கொடுக்குறேன். லெட் மீ கிவ் ஒன் மோர் கிளாரிட்டி. சேம் டயக்ராம் இப்படி வரைகிறேன். இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? டிக்கும் ஈக்கும், இது ஏ இல்லை, லோ லாகர் இட் இஸ் ஏ. டிக்கும் ஈக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாருங்க. ஓகே ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஏ டெர்மினல்ல பாசிட்டிவ் வோல்டேஜ் வருமா நெகட்டிவ் வோல்டேஜ் வருமா செக் பண்ணுங்க ப்ளீஸ். ட்ரேஸ் த சர்க்யூட். பாசிட்டிவ். இதை ட்ரேஸ் பண்ணுங்க. ஏல என்ன வோல்டேஜ் வரும்னு பாருங்க. பாசிட்டிவ். அப்படியே இதையும் ட்ரேஸ் பண்ணிடலாமா? இதுல என்ன வருது? இஸ் இட் பாசிட்டிவ்? Okay, okay, okay. Let me spend little more time and check here. இங்க என்ன டாமினன்ட்? அப்ப இந்த 4 டயக்ராம்லயும் சேம் ரெசிஸ்டர் வேல்யூ சேம் சோர்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணால் this is the only diagram is the wrong. All the 3 options are right. Am I clear, my dear students? These are all the different form of converting your voltage current source into a voltage source, but all 3 diagram is equal to the first diagram. அப்போ கொஸ்டின் பேப்பர்ல இதை கொடுத்து கரண்ட் டிரான்ஸ்ஃபரா மாற்ற சொன்னான்னா நீ ஓடி போயிடக்கூடாது. சாய்ஸ்ல விட்டுட்டு சார் ஒரு சோர்ஸ் இருக்கும் சார், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சார், அப்போ இது ப்ராக்டிக்கல் சோர்ஸே இல்லை சார்னு சொல்லக்கூடாது. இஸ் இட் கிளியர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Please take a screenshot of this one. All 3 options, first 3 options, the option B, C and D, all are correct. When if I put, இப்போ நான் வந்து சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தளவுக்கு கால்குலேட்டரே எடுக்காம நான் ஒரு வேல்யூ எழுதிடலாம். எதை எழுதலாம்? என்ன எழுதணும்? இந்த இடத்துல நான் என்ன எழுதணும்? RS equal to RP control C control V. அப்ப இங்க என்ன வரும்? அப்ப எல்லா இடத்துலயும் control C control V பண்ணுங்க பார்க்கலாம். control C control V வந்துருச்சு. எல்லா இடத்துக்கும் வந்துருச்சா கண்ணா? 3 டயக்ராம்ல வரைஞ்சிருக்கணும். இதெல்லாம் கிளாஸ் நோட்ல செக் பண்ணுவேன் நீ அட்டாச் பண்ணும்போது இதே மாதிரி வரைஞ்சிருக்கியான்னு. ஓகே, then now I need to find voltage source VS. VS I need to find. So let me find it here. VS equal to what? VS equal to what? V equal to I into R. So IS into RS தான் வரும். கரெக்டா? But I know RS equal to RP. Am I correct? I know IS also. Substitute IS. அப்ப இங்க என்ன சார் வரும்? 1.5 into what is RS value? 30. That is equal to what? That is equal to what? நம்மால் எக்ஸாம்ல என்ன எழுதுவாங்க தெரியுமா? செமஸ்டர் எக்ஸாம்ல போய் எழுதுவான், யார் திருத்துவாங்கன்னே தெரியாது. 4.5 வோல்ட்னு எழுதுவான். ஏன்னு கேட்டா சார் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு சார், அப்ப ஆன்சர்லயும் ஒரு பாயிண்ட் வச்சிடணும் சார். இது எப்பன்னு சொல்லு? எண்ட் செமஸ்டர். அப்ப கரெக்டான ஆன்சர் 45 வோல்ட். நவ் த ஆன்சர் ஆன்சர் எழுதுனா மட்டும் பத்தாது. இந்த கொஸ்டின்ல டயக்ராம் வரையணும். எவ்வளோ டயக்ராம் வரையணும் சார்? ஏதோ ஒரு டயக்ராம் தெளிவாக வரைஞ்சா போதும். 45 வோல்ட். நவ் ஐ எம் கோயிங் டு மார்க் 45 வோல்ட் இன் ஆல் த டயக்ராம். ஒரு ஹாப்பியோட வரையணும், புதுசாக ஒரு கான்செப்ட் நீ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. வித் திஸ் ஐ பிளான் டு கன்க்ளூட் த கிளாஸ், பட் வித்தவுட் ஹோம்ஒர்க் இட் ஒன்ட் டேஸ்ட் மச். நான் ஃப்ரீயாக விட்டா நீ என்ன பண்ணிடுவேன்? ஓகே, இன்னைக்கு செமினார் வெபினார் இருக்கு, ஆனால் வெபினார் வந்து அட்டன் பண்றதுக்கு உனக்கு நெட்டு ஹோம்ஒர்க் அட்டன் பண்றதுக்கு உனக்கு நெட்டு வேண்டாம். கரெக்ட் தானே? அதனால ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு go and attend the webinar. So answer, if you want, please take that screenshot of this one. Even you can draw like this. Okay, terminal கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணிருங்க. கொஸ்டின்ல டெர்மினல் கொடுக்கலன்னா இங்க டெர்மினல் டிரா பண்ணிக்கும். இது டெர்மினல் ஈக்குவலன்சி, இந்த டெர்மினலுக்கு உள்ள மட்டும்தான் அது ஈக்குவல். இது ரெண்டுமே மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாமே டெர்மினலுக்கு லெஃப்ட் சைட் வரைக்கும் தான் ஈக்குவல். அதுக்கப்புறம் they are not equal. Is it clear, my dear students? With this
Please take down your homework and go back. ஆனா இது புரிஞ்சிருச்சா? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? First homework, second homework, consider this as a question and try to convert into a current source. First homework. Try பண்ணலாமா? Convert பண்ணா எந்த diagram வரணும்? You need to get the same diagram. Do practice this one. Current source la நம்மால் மேஜிக் எல்லாம் பண்ணுவான் பாரு. நம்மால் they will do number of magics. எக்ஸாம்ல வரைவான். Current source. Okay sir. சார் இங்க இருக்க ரெசிஸ்டர் அதுக்கு அங்க வச்சிருக்கேன் சார், மார்க் கொடுங்க சார். ஆர் தே வில் அவார்ட் த மார்க்? நோ. அப்புறம் சொல்லுவான் வோல்டேஜ் சோர்ஸ்ல நான் எப்படி the polarity is very much important to this terminal சொன்னனோ, the current sourceல direction is important. இது A இது B அப்படின்னா the current வந்து Aல வந்து இப்படி வரணும், என்டர் ஆகுற மாதிரி இருக்கணும். A தானே இங்க வருது பாத்துக்கோ, டைரக்ஷன் இப்படி வரணும். நம்மால் வந்து ஆன்சர் எழுதும்போது எப்பவுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏவை நோக்கி கரண்ட் வரணும். கரெக்டா? நீ இப்படி டிரா பண்ணா வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், which this one, this is wrong, this is also wrong. Okay, that's all. ஆனா that's all. ஹோம்வொர்க் எங்க கொடுக்கவே இல்லையா? this is the homework. நான் ஆன்சரும் காட்டிட்டேன், யாரு ஸ்மார்ட்டா இருந்தே உனக்கு ஆன்சர் தெரியும். So convert this given voltage source into a current source. This is the second homework. First homework க்கு 2 நிமிஷம் டைம், இதுக்கு 5 minute டைம். 7 minute தானே வந்திருக்கு. ஸோ இன்னொரு 3 minutesக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். ஒரு 3 minutesக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். This is the last homework. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும். கொஸ்டின் எடுத்துக்கோ. எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் அவைலபிள் இன் திஸ் ஹோம்ஒர்க்? 2. ஓகே. எந்த ரெசிஸ்டர் சோர்ஸ் கூட கன்சிடர் பண்ணிக்கணும்? அவ்வளோதான் கண்ணா, இதுதான் க்ளூ. இந்த 2 ரெசிஸ்டர் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஒரு டாட் வரைஞ்சிக்கணும், AB. இந்த 3 கிலோவை மறந்துடணும், இவரை மட்டும் மாற்றணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் யாரை ஆட் பண்ணிக்கணும்? அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Find the current through 6 kilo ohm resistor. Okay? Okay, 2 சர்க்யூட் வரும். 2 சர்க்யூட்லையும் 6 kilo ohm வழியா என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சு வைக்கிற. We will discuss in the next class. கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்ல கரண்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுலையும் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிஃபோர் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாமே கண்டுபிடிக்கலாம். என்ன ரூல் யூஸ் பண்ணி இது வழியா கரண்ட் போறது கண்டுபிடிப்பு? கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். தென் கன்வெர்ட் பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கணும். தென் கம்பேர் த கரண்ட். We will discuss the value in the next class. Thank you very much. Kanna, please try to finish your pending works. Before Tuesday, you need to submit first experiment, 1A, 1B, 1C. Is it clear to everyone? I will post my inference question soon. Okay. Then resistance value batch ku find pannu, and the resistor value use panni pananum. Before that, finalize which software you are going to use it, whether it is a Tinkercad or Electric Circuit Studio. Once log panita, it is not allowed to change the submission format. Okay. Then before Monday, kana உன் கிளாஸ் நோட்டை நீ சப்மிட் பண்ணணும். ஸ்கேன் பண்றதுக்கு I gave 2 days time, Saturday and Sunday. Monday morning நீ சப்மிட் பண்ணிருந்தா மட்டும்தான் you are allowed to attend the Monday class. Okay, thank you very much. Yes.